டேல என்ன லோவில் அது வந்ததோ இந்த சப்போர்ட் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டில் மறுபடியும் சப்போர்ட் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ஓப்பன் ஆன இந்த ஹை பக்கத்துலேயே க்ளோசிங்கும் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 431.2 இந்த மூவிங் ஆவரேஜ் அண்ட் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலேயோ இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ளேயோ ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா இன்றைக்கி ட்ரேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் ஸ்விங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற கம்ப்ளீட்டான கான்ஃபிடென்ஸும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. பட் கீழே ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் மிக்ஸ்டு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லைனை ரெஃபரன்ஸாக வச்சு கீழே மூவிங் ஆவரேஜ் இந்த சார்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க ஈஸியாக இந்த லைனை ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க இப்போ செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த 432 ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இந்த 432 வரைக்கும் செல் பண்ணலாம். செல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் 432.5 இல்லை 433 ஸ்டாப் லாஸ் வச்சு விட்டுருங்க. அதுக்கு மேலே ஃபர்தராக ட்ரேட் பண்ணாதீங்க. சப்போஸ் ட்ரேட் பண்ணணும் செல்லிங் திருப்பி எடுக்கணும்னா இந்த 430 கீழே பிரேக் டவுன் ஆகி கீழே வரப்போ இன்னொரு செல் எடுத்துக்கலாம். பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 426 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் பை பண்ணிவிட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு விடலாம். 426 அப்படின்ற ஜோனில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பேசாமல் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளைண்ட்ஸ் தான் அந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணணும். ப்ராப்ளி இப்போ மார்க்கெட் சார்ட்டு இந்த அனாலிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு ஃபீலிங். பட் இந்த சப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்து நீங்களே உங்கள் டெசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து இன்றைக்கி ஜிங் மினி மார்க்கெட் MCXல எப்படி ட்ரேட் ஆகுன்னு பாருங்கள். ஸோ இதில் ஜிங் மினி மார்க்கெட் இப்போ நீங்கள் பார்த்துருக்க நேற்று ஜிங் மினி மார்க்கெட் நான் இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் நேற்று என்னென்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கீழே மார்க்கெட் ட்ராப் ஆகலை. இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன உடனே கம்ப்ளீட்டாக மேலே போய் 104 பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்து ட்ராப் ஆகி எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல ஸ்டே ஆகிருக்கு. ஸ்டே ஆனது திருப்பி கம்ப்ளீட்டாக மேலே புல் பேக் கொடுத்துருக்கு. நேற்று ஜிங் மினி மார்க்கெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வேறு காப்பர் வேறு பேஸ் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆனதுக்கு கீழே வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் ட்ராப் ஆனது ஓப்பனிங் கீழே நல்லாவே ட்ராப் ஆகிருக்கு. பட் ஜிங் மட்டும் ட்ராப் ஆகாமல் ஃபஸ்ட் டைம் 103 கம்ப்ளீட்டாக புல் பேக் கொடுத்துருக்கு. இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் 104.8 இந்த ஜோன்லேயோ இல்லை இந்த 4.68 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகுது. ஸோ ஜிங் மினியில் நமக்கு இன்றைக்கி ட்ரேடிங்கை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 103.5 இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். இதுலேருந்து ட்ராப் ஆகிக்கலாம்னா இந்த லெவல் வரைக்கும் பை பண்ணி கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். வேறு ஆப்ஷன் எதுவும் இல்லை. சப்போஸ் இந்த சார்ட் சப்போர்ட்டில் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இந்த செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த 104.5 கீழே பிரேக் டவுன் ஆகிறப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வரப்போ நீங்கள் செல் பண்ணலாம். பட் ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் இந்த 103.5 வரைக்கும் நீங்கள் பை பண்ணுங்கள். பை பண்ணிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் வைங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப என்ன சேஞ்சஸ் ஏதாவது அப்டேஷன் தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.